Hello viewers, welcome to Arrow Study Circle. Arrow Study Circle அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்சி பாரதாசன் யூனிவர்சிட்டி சிலபஸில் உள்ள ஒரு பேப்பர் தான் தேர்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸ் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் வித் மேட்லாப் ப்ரோக்ராமிங். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் யூனிட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம், செகண்ட் யூனிட்டில் 3 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோ செகண்ட் யூனிட்டில் லாஸ்ட் வீடியோ இதான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சிலபஸில் உள்ள ஒரு பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 2.12 வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், தி ஃபைன் ஃபங்க்ஷன், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இஃப் ஸ்டேட்மெண்ட், லூப் ஸ்டேட்மெண்ட், வைல் லூப். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்கேலாரில் யூஸ் பண்ண முடியும் அண்ட் வெக்டார்ஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும். தென் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்தால் தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம 2 வெக்டர்ஸை ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸை கம்பேர் பண்ண போகிறோம். எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய், இது கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம் த்ரூ மேட்லாபில். இந்த வேல்யூ வந்து எக்ஸ் லெஸ் தென் ஒய், இது கரெக்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்து 1ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். சப்போஸ் ரிசல்ட் தப்பாக இருந்தால் 0ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகே, அதுதான் கொடுத்துருக்காங்க இங்கே 0 ஆர் ஃபால்ஸ். ஸோ என்னென்ன ரிலேஷனில் ஆப்ரேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டோம் அப்படின்னா லெஸ் தென். ஆக்சுவலாக இதோட அவுட்லைன் வந்து நம்ம யூனிட் 1ல் பார்த்துருப்போம். இதோட அவுட்லைன்ஸ் யூனிட் 1ல் பார்த்துருக்கோம். இங்கே கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. ஓகே, நாட் ஈக்குவல் டு, இதுதான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 to 5 சொல்லி டிஃபைன் பண்ணிருக்கோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வேல்யூ இஸ் 1, லாஸ்ட் வேல்யூ இஸ் 5, இன்க்ரிமெண்ட் இஸ் 1. ஓகே, இதுதான் இதோட மீனிங். அதாவது 1லேருந்து 5 வரைக்கும் 1 இன்க்ரிமெண்ட்டில் நமக்கு வேல்யூஸ் அப்பியர் ஆகும். நெக்ஸ்ட் ஒய் அப்படிங்கிற ஒரு வெக்டர் கிரியேட் பண்ணிருக்கோம். -2ல இருந்து 6 வரைக்கும் எனக்கு வேல்யூஸ் வேணும். இன்க்ரிமெண்ட் பை 2. ஓகே, -2, 0, 2, 4, 6. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் செட்டில் எக்ஸ் அப்படிங்கிற வெக்டரும் 5 வெக்டர்ஸ் இருக்குது, ஒய்லையும் 5 வெக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து எலமெண்ட் பை எலமெண்ட் கம்பேர் பண்ண போகிறோம். அந்த ரிசல்ட்டு ட்ரூவாக இருந்தால் நமக்கு 1ன்னு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் ரிசல்ட் ஃபால்ஸாக இருந்ததுன்னா 0ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ அதான் நீங்கள் பார்க்க போகிறோம் எக்ஸ் லெஸ் தென் ஒய். ஓகே, எக்ஸ் லெஸ் தென் ஒய். ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்துக்கோங்க, ஒய்யோட வேல்யூ பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் மை எக்ஸ் வேல்யூ 1, 2, 3, 4, 5. ஒய்யோட வேல்யூ -2, 0, 2, 4, 6. எக்ஸ் லெஸ் தென் ஒய். இதில் வந்து எலமெண்ட் பை எலமெண்ட் கம்பேர் பண்ண போகிறோம். 1 லெஸ் தென் -2, இது ஃபால்ஸ், இது கரெக்ட் கிடையாது. ஸோ நமக்கு 0ன்னு பிரிண்ட் ஆகும். ரிசல்ட் வந்து ஃபால்ஸாக இருந்தால் 0ன்னு பிரிண்ட் ஆகும். ட்ரூவாக இருந்தால் 1ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். 2 லெஸ் தென் 0, இதுவும் நமக்கு ஃபால்ஸ் தான். ஸோ 0. 3 லெஸ் தென் 2, இதுவும் ஃபால்ஸ் தான். 0. 4 லெஸ் தென் 4, இதுவும் ரிசல்ட் ஃபால்ஸ். ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, சப்போஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு 1 வந்திருக்கும். பட் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென், ஸோ இட்ஸ் 4. 5 லெஸ் தென் 6, ஸோ இந்த ரிசல்ட் ட்ரூ. ஸோ அதனால் நமக்கு 1ன்னு சொல்லி ரிசல்ட் அப்பியர் ஆயிருக்கு. இதை நம்ம மேட்லாப்ல போய் ஒர்க் அவுட் பண்ணி செக் பண்ண போகிறோம் ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி. ஸோ எக்ஸோட வேல்யூ எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1 to 1 இன்க்ரிமெண்ட்டில் அப் டு 5 வரைக்கும் வேல்யூஸ். ஓகே, எக்ஸோட வேல்யூ. ஒய்யோட வேல்யூ -2ல இருந்து 2 இன்க்ரிமெண்ட்டில் அப் டு 6 வரைக்கும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதே நம்ம செக் பண்ணிவிடுவோம். 5 எலமெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம நோட்ஸில் உள்ள ஆப்ரேஷனை ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். எக்ஸ் லெஸ் தென் ஒய். ஸோ எக்ஸ் லெஸ் தென் ஒய் அப்படிங்கிறப்ப நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 0, 0, 0, 1. சப்போஸ் நான் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லி கொடுக்குறேன். எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ நமக்கு ரிசல்ட் என்ன அப்பியர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 கேசஸ் வந்து நமக்கு 0ன்னு தான் கிடைக்கும், ஏன்னா ஃபால்ஸ். 4th கேஸ் வந்து 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4, ட்ரூ. ஸோ லாஸ்ட் 2 என்ட்ரிஸ் மட்டும் நமக்கு ரிசல்ட் ட்ரூ. 1 வந்தால் ரிசல்ட் ட்ரூ ஆகிடும். சப்போஸ் நான் நெகேஷனாக யூஸ் பண்ண போகிறேன், எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்ன்னு சொல்லி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த லெஸ் தெனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது லாஸ்ட் என்ட்ரி மட்டும் நமக்கு 0ன்னு கிடைக்கும், ரிமைனிங் என்ட்ரிஸ் எல்லாமே நமக்கு 1ன்னு அப்பியர் ஆகும். நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென். ஓகே, சப்போஸ் நான் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லி சூஸ் பண்ணுறேன். எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் மீன்ஸ் 4 என்ட்ரிக்கு நமக்கு 1 கிடைக்கும், லாஸ்ட் என்ட்ரி மட்டும் 0ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா another example. இப்போ நம்ம 2 வேல்யூஸை கம்பேர் பண்ண போகிறோம். which one is bigger and which one is smaller one. we are going to compare.
So A is equal to example A is equal to 100, B is equal to 200. So next நான் என்ன சொல்லியிருக்கேன்னா if condition யூஸ் பண்ணியிருக்கேன் பட் நெக்ஸ்ட் வந்து எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிள். A is equal to 100, B is equal to 200. if suppose A greater than or equal to B இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன சொல்லும், எந்த வேல்யூ இதில் மேக்ஸிமமாக இருக்கும், A greater than or equal to B means A is the maximum. Okay, maximum is equal to A. else means கண்டிஷன் ஃபெயில். இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இல்லை, ஒருவேளை ஏ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு பி இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் ஈக்குவல் டு பின்னு வந்துடும். மேக்ஸிமம் ஈக்குவல் டு பி. நம்ம இஃப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம இந்த ஃபைலை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் கிடைச்சிருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் ஈக்குவல் டு 200. ஏன்னா ஏ இந்த ரிசல்ட் வந்து ஃபெயில் ஆகிடும். இந்த ரிசல்ட் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, டேரெக்டாக எல்ஸ் கமாண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ தேர்ஃபோர் எல்ஸ் கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறப்போ மேக்ஸிமம் ஈக்குவல் டு பின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் தட் நான் அந்த கமெண்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன், ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுறேன். சிஎல்சி கமெண்ட் கொடுத்து இப்போ நான் கமெண்ட்டை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் ஈக்குவல் டு 200. சப்போஸ் நான் இப்போது ஏ இன்ஸ்டெட் ஆஃப் இஃப் ஏ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு பின்னு சொல்லியிருக்கு, நான் இதே கண்டிஷன் ஏ லெஸ் தான் ஈக்குவல் டு பின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு செக் பண்ணிடலாம். லெஸ் தான் ஈக்குவல் டு பி. ஓகே, இப்போ நான் கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு பி. ஸோ மினிமம் ஈக்குவல் டு ஏன்னு நமக்கு அப்பியர் ஆகும். ஓகே, மினிமம் திஸ் இஸ் மை மேக்ஸிமம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு கிடைக்கிற வேல்யூ மினிமம். சப்போஸ் மேக்ஸிமமாக இருந்தது பி, கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் எனக்கு பின்னு வந்துடும், அது மேக்ஸிமம் வேல்யூ ஆகிடும். ஜஸ்ட் செக் பண்ணிடலாம். யா, மினிமம் ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு பி, மினிமம் ஈக்குவல் டு 100. The next example, one more example. Okay, so next one the logical operator, relational operator இவ்வளோ தான். less than or equal to, greater than or equal to, not equal to. Suppose இங்கே வந்து a is equal to 5ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, b is equal to 6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். ஈக்குவலான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு a equal to b அப்படிங்கிற கமாண்ட் நமக்கு 0ன்னு கிடைச்சிடும். ஏன்னா ஏ ஈக்குவல் டு பி கிடையாது, அதனால 0ன்னு கிடைச்சிடும். சப்போஸ் ஏ நாட் ஈக்குவல் டு பின்னு சொல்லி சூஸ் பண்ண போகிறோம். ஏ நாட் ஈக்குவல் டு பி, ஏ நாட் ஈக்குவல் டு பின்னு சொல்லி சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்து ஆக்சுவலாக கரெக்டாக இருந்தால் நமக்கு ரிசல்ட் வந்து 1ன்னு கிடைக்கும். ஓகே, இதுதான் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல்ட்டோட எக்ஸ்பேன்ஷன். ஸோ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் ஆர் நாட், இதோட ஓவர் வியூவும் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல கொடுத்துருக்கோம். இதோட எக்ஸ்பென்ஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டர் நேம் அண்ட். மேட்லாப்ல நம்ம இந்த சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அண்டு சிம்பிள், நேம் வந்து அண்ட். ஆப்ரேட்டர்ஸ் ஆன் டூ ஆப்ரண்டன்ஸ். சப்போஸ் வந்து ஏயும் ட்ரூவாக இருந்து பியும் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட்டு ட்ரூ ஆகும். அப்போது நமக்கு வந்து 1ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். மேட்லாப்ல வந்து ஆன்சர் வந்து 1 ஆர் 0ன்னு பிரிண்ட் ஆக போகுது. ரிசல்ட்டு ட்ரூவாக இருந்தால் 1ன்னு பிரிண்ட் ஆகும், ரிசல்ட்டு ஃபால்ஸாக இருந்தால் 0ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். பட் இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா ரெண்டு வேல்யூமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு 1ன்னு வரும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆனாலும் ரிசல்ட் வந்து ஃபெயில் ஆகிடும். ஆர், நம்ம ஆர் அப்படிங்கிற ஆப்ரேஷன் நம்ம ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூ நமக்கு ட்ரூவாக இருந்தால் போதும். இதுதான் ஆரோட ஆப்ரேஷன். ஸோ நாட் அப்படிங்கிறது ஆப்போசிட் டு அண்ட். ஓகே, திஸ் இஸ் ஆப்போசிட் டு அண்ட். ஸோ நம்ம என்னென்னு ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிடலாம். யா, இதுலேயும் நம்ம சில நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் தி நம்பர் ஆஃப் ஆப்ரண்டன்ஸ். யா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். நீங்கள் கொடுத்துருக்க நம்பர் வந்து நான் ஜீரோ நம்பராக இருந்ததுன்னா 0 அண்ட் நான் ஜீரோ நம்பராக இருந்தால் ரிசல்ட் 1ன்னு பிரிண்ட் ஆகும். 0ன்னு இருந்தால் ஆன்சர் வந்து 0ன்னு பிரிண்ட் ஆகும். தட் மீன்ஸ் ஃபால்ஸ், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஓகே, லாஜிக் ஸ்கேலார்ஸ் அண்ட் அரேஸ். ஓகே, ஸ்கேலார்லையும் யூஸ் பண்ணலாம், வெக்டர்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், தென் ஸ்கேலார் வெக்டர் காம்பினேஷன்லையும் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க போத் ஆப்ரண்டன்ஸ் அஸ் ஸ்கேலார்ஸ், போத் அஸ் அரேஸ் ஆர் ஒன் அஸ் அன் அரே அண்ட் ஒன் அஸ் அன் ஸ்கேலார். ஸ்கேலார் மட்டும் யூஸ் பண்ணலாம், வெக்டர் மட்டும் யூஸ் பண்ணலாம், ஸ்கேலார் அண்ட் வெக்டர் காம்பினேஷனும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ரிசல்ட் வந்து உங்களுக்கு 0 அண்ட் 1ன்னு சொல்லி பிரிண்ட் ஆக போது. ரிசல்ட் ட்ரூவாக இருந்தால் 1ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும், ரிசல்ட் ஃபால்ஸாக இருந்தால் 0ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகே, ஜஸ்ட் see that example. 3 and 7 இங்கே ரெண்டுமே நம்பர்ஸ், நான் ஜீரோ நம்பர். ஓகே, இங்கே என்ன கம்பேர் பண்ணுற போகிறோம் அப்படின்னா 0 நம்பரா நான் ஜீரோ நம்பர், அதுதான் நம்மளோட டார்கெட். 3 and 7 ரெண்டுமே நான் ஜீரோ நம்பர், அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். therefore ரிசல்ட் இஸ் ட்ரூ, 1ன்னு கிடைச்சிடும். a is equal to 5 or 0. இங்கே ஆர் சிம்பிள். ஓகே, திஸ் இஸ் கால்ட் ஆர் சிம்பிள்.
5 ஆர் 0. ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு நான் ஜீரோவா இருந்தா போதும், ரிசல்ட் ட்ரூ. ஏதாவது ஒரு நம்பர் நான் ஜீரோவா இருந்தா ரிசல்ட் ட்ரூ. therefore இட்ஸ் ஆல்சோ ட்ரூ. நெகேஷன் ஆஃப் 23. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 23 அப்படிங்கிறது ஒரு நான் ஜீரோ நம்பர். நெகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நெகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இது நெகேஷன் 23ங்கிறது ஒரு நான் ஜீரோ நம்பர். நெகேஷன் ஆஃப் 23 0. ஓகே, அது 0. ஸோ therefore நமக்கு ரிசல்ட் என்ன கிடைச்சிடும் அப்படின்னா 0ன்னு கிடைச்சிடும். ஓகே, நான் 23 ஒரு நான் ஜீரோ நம்பரான்னு கேட்டிருக்காங்க, அதோட நெகேஷன் கிடையாது. 23 அப்படிங்கிறது ஒரு ஜீரோ நம்பர். நெகேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது நான் ஜீரோ நம்பரான்னு வெரிஃபை பண்ணணும். இது நான் ஜீரோ நம்பர் கிடையாது. therefore ரிசல்ட் வந்து நமக்கு 0ன்னு கிடைச்சிடும். யா, நெக்ஸ்ட் another one interesting example. t is equal to 25 into உங்களுக்கு வந்து லெஃப்ட்ல இருந்தா ரைட்ல ஆப்ரேட் ஆகும். 25 into 12 and 0. இங்கே அண்ட் ஆப்ரேஷன் இருக்கு. அண்ட் ஆப்ரேஷன் நமக்கு ரிசல்ட் எப்போ ரிசல்ட் வந்து நமக்கு என்ன வரும்னா எய்தர் 0 ஆர் 1 வரும். எப்போ நமக்கு 1 வரும் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு நான் ஜீரோ நம்பராக இருந்தால் ரிசல்ட் 1ன்னு வரும். பட் இங்கே ஒரு ஜீரோ நம்பர் இருக்குது. therefore இந்த ரிசல்ட் நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா 0ன்னு தான் கிடைக்கும். ஓகே, இந்த வேல்யூ நமக்கு 0ன்னு கிடைச்சிடும். நெகேஷன் ஆஃப் 0. நெகேஷன் ஆஃப் 0 ஒரு நான் ஜீரோ நம்பரா? இது எஸ். நெகேஷன் 0 அப்படிங்கிறது ஒரு ஜீரோ நம்பர் தான். நெகேஷன் ஆஃப் 0 அப்படின்னா நான் ஜீரோ நம்பர். அப்போ நமக்கு கண்டிப்பாக இந்த இதில் வேல்யூ வந்து 1ன்னு கிடைக்கும். ஓகே, இந்த பிளேஸ் 1ன்னு ஆகிடும். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து 0ன்னு ஆகிடும். இந்த பிளேஸ் 1ன்னு ஆகிடும். இதுவும் இங்கே ஆர் ஆப்ரேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஏதாவது ஒரு நம்பர் நான் ஜீரோ நம்பராக இருந்தால் நமக்கு 1ன்னு கிடைச்சிடும். ஸோ இது ஒரு நான் ஜீரோ நம்பர் 1ன்னு கிடைச்சிருக்கு. இது ஒரு நான் ஜீரோ நம்பர் 1ன்னு கிடைச்சிருக்கு. 1 + 1 2ன்னு வந்துடும். 2 × 25 15 ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் எலமெண்ட் பை எலமெண்ட் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸில் வந்து ஒரு எக்ஸ் அப்படிங்கிற வெக்டரில் 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஒய்லையும் 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் இப்போ எலமெண்ட் பை எலமெண்ட் கம்பேர் பண்ண போகிறோம். எலமெண்ட் பை எலமெண்ட் கம்பேர் பண்ண போகிறோம். இங்கே அண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு வெக்டர்ஸ்லையுமே ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நான் ஜீரோவா இல்லை ஜீரோவான்னு செக் பண்ண போகிறோம். ரெண்டுமே நான் ஜீரோவா இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் 1ன்னு வரும். அதர்வைஸ் 0 வந்துடும். ஓகே, 9 2. ஸோ ரெண்டுமே நான் ஜீரோ தான், 1ன்னு கிடைச்சிடும். 3 0. 0ன்னு ஒரு எலமெண்ட் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ 0 தான் கிடைக்கும். இங்கேயும் 0 கிடைக்கும். 11 - 11 ரெண்டுமே நான் ஜீரோ நம்பர். the fourth entry is 1. ஸோ another one fifth entry is ரெண்டுமே 0 தான், நமக்கு 0 கிடைச்சிடும். லாஸ்ட் என்ட்ரி ரெண்டுமே நான் ஜீரோ நம்பர். ஸோ அட் தி சேம் டைம் இங்கே ஆர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஆர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நம்பர் நான் ஜீரோவா இருந்தால் போதும். அட்லீஸ்ட் ஒரு நம்பர் நான் ஜீரோவா இருந்தால் போதும். ஸோ நமக்கு எல்லாமே அப் டு ஃபோர்த் எலமெண்ட்ல மட்டும்தான், சாரி ஃபிஃப்த் எலமெண்ட்ல மட்டும்தான் எக்ஸ் வெக்டர்லேயும் 0, ஒய் வெக்டர்லேயும் 0. அதை தவிர ரிமைனிங் எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குது. therefore நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆன்சர் வந்து ஃபோர்த் என்ட்ரி மட்டும் 0, ஃபிஃப்த் என்ட்ரி மட்டும் 0 கிடைக்கும். ரிமைனிங் எல்லாம் 1ன்னு கிடைச்சிடும். யா, ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அது நமக்கு என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது ஒரு நான் ஜீரோ நம்பரா இல்லை ஜீரோ நம்பரா இருந்தது அப்படின்னா அதோட நெகேஷன் நான் ஜீரோவாக இருந்தால் நெகேஷன் 0ன்னு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை ஆட் பண்ணுங்கள். 9 + 2 11. 11ஓட நெகேஷன் என்னன்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, 11 அப்படிங்கிறது ஒரு நான் ஜீரோ நம்பர். அதோட நெகேஷன் 0 நம்பர். therefore ரிசல்ட் இஸ் 0. செகண்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 3 + 0 3ன்னு கிடச்சிடும். ஸோ 3 அப்படிங்கிறது ஒரு நான் நம்பர். அதோட நெகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜீரோட நம்பர் நெகேஷன் 0 நம்பர். therefore ரிசல்ட் வந்து நமக்கு 0ன்னு கிடச்சிடும். அனதர் என்ட்ரி 13. 0 + 13 13ஓட நெகேஷன் நான் ஜீரோ நம்பர் 0 தான் கிடைக்கும். 11 - 11 ஆன்சர் வந்து 0ன்னு கிடைக்கும். ஒரு ஜீரோ நம்பரோட நெகேஷன் நான் ஜீரோ நம்பர் அப்படிங்கிறதுனால நமக்கு ரிசல்ட் 1ன்னு வந்துடும். அனதர் என்ட்ரி 0 + 0 0. ஸோ 0ஓட நெகேஷன் நான் ஜீரோ நம்பர். therefore ரிசல்ட் இஸ் 1. 15 4 19 அப்படிங்கிறது ஒரு நான் ஜீரோ நம்பர் நெகேஷன் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது 0ன்னு வந்துடும். ஓகே, therefore ரிசல்ட் இஸ் 0. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம் மேட்லாப்ல. ஓகே, யா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி 3 and 7 ரெண்டுமே நான் ஜீரோ நம்பர். therefore ரிசல்ட் வந்து நமக்கு 1ன்னு கிடைச்சிடும். சப்போஸ் நான் 3 and 0ன்னு யூஸ் பண்ணுறேன், 3 and 0 யூஸ் பண்ணுறேன், நமக்கு ரெண்டுமே நான் ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் 1 கிடைக்கும். நான் இங்கே ஒரு ஜீரோ நம்பர் கொடுத்துருக்கேன். therefore ரிசல்ட் வந்து நமக்கு 0ன்னு தான் கிடைச்சிருக்கு. 0ன்னு தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதே எக்ஸாம்பிளுக்கு நான் 3 or 7 யூஸ் பண்ணுறேன். ஓகே, 3 or 7 1 கிடைச்சிடும். ஏன்னா ஒரு நம்பர் நமக்கு நான் ஜீரோவாக இருந்தாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் நான் 0 and 7 யூஸ் பண்ணுறேன். இதுவும் 1 தான் கிடைக்கும். ரீசன் ஒரு நம்பர் நான் ஜீரோவாக இருந்தால் போதும். அனதர் ஒன் சப்போஸ் நான் ரெண்டு நம்பருமே 0 நம்பராக யூஸ் பண்ணுறேன். ஓகே, 0 நம்பர். இப்போ நான் ரிசல்ட் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா சாரி 0 தான் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நெகேஷன் யூஸ் பண்ண போகிறோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் 9 அப்படிங்கிறது ஒரு நான் ஜீரோ நம்பர். இந்த நான் ஜீரோ நம்பரோட நெகேஷன் என்ன அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நெகேஷன் 9 நான் ஜீரோ நம்பர், இதோட நெகேஷன் ஜீரோ நம்பர். ஜீரோ நம்பராக இருந்தால் நமக்கு ரிசல்ட் வந்து ஜீரோ தான் கிடைக்கும். கரெக்டானு செக் பண்ணலாம். யா கரெக்ட், ஜீரோன்னு வந்துடும். ஸோ நெகேஷன் ஆஃப் ஜீரோ கண்டுபிடிக்கலாம். நெகேஷன் ஆஃப் ஜீரோ அப்படின்னா ஒன்றுன்னு கிடைச்சிடும். ரீசன் என்ன அப்படின்னா ஜீரோ நம்பரோட நெகேஷன் நான் ஜீரோ. ஓகே, ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் யா எக்ஸ் அண்ட் ஒய். இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டை ஸ்கேலார்ஸ் வச்சு பார்த்தோம். நெக்ஸ்ட் வெக்டார்ஸ் வச்சு பார்த்துடலாம். வெக்டார்ஸ் அப்படிங்கிறப்ப நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 to 5 5 நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். இன்க்ரிமெண்ட் பை 1 1 to 5. ஓகே, ஒய் இஸ் ஈக்குவல் டு -2 இன்க்ரிமெண்ட் டு அப் டு 6 வரைக்கும் நான் 5 நம்பர்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 5 தான் இருக்குது. இப்போ நான் எக்ஸ் அண்ட் ஒய் யூஸ் பண்ணுறேன். எக்ஸ் அண்ட் ஒய் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ரெண்டுமே நான் ஜீரோவாக இருக்கணும். இங்கே வந்து நமக்கு செகண்ட் என்ட்ரி மட்டும் ஜீரோவாக இருக்குது. நம்ம அதனால் வந்து செகண்ட் என்ட்ரி மட்டும் ஜீரோ வரும். ரிமைனிங் எல்லாமே ஒன்றுன்னு ஆன்சர் கிடச்சிடும் எக்ஸ். ஓகே, சப்போஸ் நான் இதை ஆட் பண்ணுறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு ஃபைன் பண்ணுறேன். அதுக்கு நெகேஷனும் ஃபைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் தான் ஆட் பண்ணும். அதுதான் அந்த ரிசல்ட். ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு நெகேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதோட நெகேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா ஐ திங்க் எல்லா நம்பருமே நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும் ஆன்சர். நெகேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அதனால் செக் பண்ணிடலாம். நெகேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எல்லா நம்பருமே ஜீரோ. ஏன்னா எல்லா நம்பருமே நான் ஜீரோ நம்பர். அதோட நெகேஷன் ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா ஜீரோ நம்பர்னு வந்துடும். ஜீரோ வந்தால் நமக்கு ரிசல்ட்டும் ஜீரோ வந்துடும். இப்போ காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூ ஆப்ரேஷன் ரிலேஷனல் அண்ட் லாஜிக்கல் ரெண்டையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இசட் அப்படிங்கிறது நான் எக்ஸ் அண்ட் ஒய் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் வேல்யூ, ஒய் ஸ்க்ரீனாக கிளியர் பண்ணிடலாம். எக்ஸோட வேல்யூ அண்ட் ஒய்யோட வேல்யூ, தென் இசட்டோட வேல்யூ நான் கொடுத்துறேன். இசட்டோட வேல்யூ நான் ஆர்பிட்ரரியாக நம்பர் கொடுக்குறேன். ஒரு 5 நம்பர்ஸ் வர மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, இசட்டோட வேல்யூ 5. இப்போது நம்ம எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்யா இல்லைன்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ண போகிறோம்னு பார்த்துக்கோங்க. z கிரேட்டர் தென் எக்ஸ் அண்ட் z கிரேட்டர் தென் ஒய். இது ரிசல்ட் ட்ரூவா இல்லைன்னு செக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம z கிரேட்டர் தென் எக்ஸா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். எல்லா ரிசல்ட்டுமே ட்ரூ. ஓகே, z வந்து எக்ஸை விட பெரிய நம்பர் தான் அப்படின்னு சொல்லி ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து z கிரேட்டர் தென் ஒய்யா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். எல்லா ரிசல்ட்டுமே ட்ரூ. இப்போது நம்ம இந்த ரெண்டு ஆப்ரேஷன் கம்பைன் பண்ண போகிறோம். எப்படி கம்பைன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. z கிரேட்டர் தென் எக்ஸ் அண்டு சிம்பிள் z கிரேட்டர் தென் ஒய். z கிரேட்டர் தென் ஒய் அப்படின்னு சொல்லி நம்ம ரிசல்ட் யூஸ் பண்ணுறோம். நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆப்ரேஷனுக்கு இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறோம். எல்லாமே நான் ஜீரோ நம்பராக இருந்தால் நமக்கு ரிசல்ட் ட்ரூன்னு வந்துடும். இப்போ கண்டிப்பாக ரிசல்ட் ட்ரூன்னு தான் வரும். அன்எக்ஸ்பெக்டட் ப்ராக்கெட்டை ஸ்கிப் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராக்கெட்லாம் பார்த்துக்கோங்க. இங்கே ப்ராக்கெட்டுக்கு பதிலாக கிரேட்டர் லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டோம். அதனால தான் அந்த எரர் வந்துட்டுது. இப்போ எல்லாமே ரிசல்ட்டு நமக்கு ட்ரூ தான். எல்லாமே இதுவும் நான் ஜீரோ நம்பர் தான், இதுவும் நான் ஜீரோ நம்பர் தான். ஸோ அந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஜீரோ நம்பர்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். சப்போஸ் நான் இசட் லெஸ் தென் எக்ஸ் ஆப்ரேஷனை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இசட் லெஸ் தென் எக்ஸா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். எல்லா ரிசல்ட்டுமே ஃபெயில். இசட் லெஸ் தென் ஒய்யா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். இதுவும் நமக்கு ரிசல்ட் ஃபெயில் தான். இப்போ நம்ம அண்ட் ஆப்ரேஷனோ ஆர் ஆப்ரேஷனோ யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இசட் லெஸ் தென் எக்ஸ் அண்டு இசட் லெஸ் தென் ஒய். இசட் லெஸ் தென் ஒய். ஆக்சுவலாக நமக்கு எல்லா ரிசல்ட்டுமே ஜீரோன்னு தான் வரும். ஓகே, செக் பண்ணிடலாம். என்ன எல்லா ரிசல்ட்டே ஜீரோ தான். ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்பருமே நான் ஜீரோ நம்பராக இருக்கணும். பட் இங்கே எல்லாமே ஜீரோ நம்பர் தான். ஸோ ரிசல்ட் வந்து ஜீரோ தான். இப்போ நம்ம ரிசல்ட் வந்து கம்பைன் பண்ண போகிறோம். காம்பினேஷன் ஒன் இஸ் வந்து லெஸ் தென் சூஸ் பண்ண போகிறோம். அனதர் ஒன் வந்து கிரேட்டர் தென் சூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இசட் லெஸ் தென் எக்ஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் இசட் கிரேட்டர் தென் ஒய்யா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறோம். ஓகே, ரெண்டுக்கும் நம்ம ரிலேஷன் செக் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஜீரோ தான். ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இசட் லெஸ் தென் எக்ஸ் வந்து எல்லா எலமெண்ட்டும் ஜீரோ. அண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மினிமம் ரெண்டு எலமெண்ட்டுமே நான் ஜீரோவாக இருக்கணும். ஸோ இங்கே ப்ரீவியஸ் இதுக்கு நம்ம ஆர் சிம்பிள் யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஆர் சிம்பிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து 1 தான் கிடைக்கும். ஓகே, ஸோ கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. மேட்லாப் சாஃப்ட்வேர் இருந்தது அப்படின்னா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நமக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் கொடுத்துருக்க போகிறாங்க. அந்த பர்டிகுலர் வேல்யூலேருந்து ஒரு எந்தெந்த நம்பர்லாம் கிரேட்டர் தானாக இருக்குது அந்த வேல்யூவை மட்டும் சூஸ் பண்ணலாம். இல்லை எந்த நம்பர்லாம் கம்மியாக இருக்குது. இப்போது அரௌண்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க கிளாஸில். அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை வந்து நம்ம வரிசையாக ஆல்ஃபபெட் ஆர்டரில் என்ட்ரு பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் மார்க் அந்த மாதிரி என்ட்ரு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 500க்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம்.
யார் யாரெல்லாம் ஒரு 400க்கு மேலே மார்க் செக்யூர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த கேஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் மேட்லாப்ல இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிள் நம்ம வேறு சொன்னால் இங்கே வந்து டெம்பரேச்சரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு 6 டேஸ் 5 டேஸ்க்குள்ளே ஒரு டெம்பரேச்சர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது எந்தெந்த நாளெல்லாம் வந்து டெம்பரேச்சர் வந்து லெஸ் தென் 95 இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. இங்கே செக் பண்ணிட்டோம் அப்படின்னா தேர்ட் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா 94 தான் இருந்தது. ஓகே, லெஸ் தென் 95 தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா 94 அண்ட் லாஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா 93. இதுதான் இங்கே ஆன்சராக நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எந்த பொசிஷனில் இருக்க வேல்யூ லெஸ் தெனாக இருக்குது, இல்லை எத்தனாவது ஸ்டூடெண்ட் வந்து 400க்கு மேலே இருக்கா, 500க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதை மேட்லாப்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போ tells us items 3 and 5 will be faulty. இதை மேட்லாப்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டோம். இப்போ கிளாஸ் சப்போஸ் நான் 10th ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸில் இருக்க மார்க் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை நான் என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, அரௌண்ட் 500க்கு நான் மார்க் என்ட்ரு பண்ணுறேன். 350 ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட மார்க் 350 அண்ட் 450 490 225 456 and 345 239 499. ஓகே, இது எல்லாமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸோட மார்க். இப்போ நான் என்ன கொஸ்டின் என்ன அப்படின்னா யாரெல்லாம் 300க்கும் கம்மியாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 300க்கும் கம்மியாக யார் ஸ்கோர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஃபைன் என்ன நேம் கொடுத்துருக்கோன்னு பார்த்துக்கோங்க. இந்த வெக்டரோட நேம் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். 3 less than 300. ஓகே, 300க்கும் கம்மியாக யாரெல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். 4th ஸ்டூடெண்ட் 7th ஸ்டூடெண்ட் 4th நம்பர் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 225. ஓகே, கரெக்ட். 7th ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 239. இந்த 2 பேர் மட்டும்தான் 300 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் ஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இங்கே ஒரு ஸ்மாலஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு மேட்ரிக்ஸ்லாம் ஒரு 100/100 ஆர் 50/50 அந்த மாதிரி மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா எந்த என்ட்ரியோட வேல்யூ ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். இல்லை பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே உள்ள எலமெண்ட்ஸை மட்டும் நம்ம செக் பண்ண முடியும். சப்போஸ் நான் இதே 450க்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு செக் பண்ண போகிறேன். 450க்கு மேலே எக்ஸ் கிரேட்டர் தேன் 450. ஓகே, 450 அண்ட் அபோவ். இங்கே ஒன்லி 450 358. தேர்ட் ஸ்டூடெண்ட் 490. 5th ஸ்டூடெண்ட் 456. 8th ஸ்டூடெண்ட் 499. பட் இங்கே செகண்ட் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 450 இருக்குது. பட் நம்ம இங்கே கண்டிஷன் தான் கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தான் கொடுத்துருக்கோம். சப்போஸ் இந்த ரிலேஷனை ஈக்குவல் டு கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டுன்னு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 more என்ட்ரி கிடச்சிடும். 2 நமக்கு ஆட் ஆகிடும். எக்ஸாக்டாக 450க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இதுதான் ஃபைன் ஃபங்க்ஷனோட எக்ஸ்பிளனேஷன். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு ரிமைனிங் என்ட்ரிஸ் எனக்கு அந்த என்ட்ரியில் மட்டும் வேணாம், உங்களுக்கு வந்து எய்தர் பொசிஷன் வேணாம், எந்த பொசிஷனில் இருக்குன்னு வேணாம், கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் வைஸாக உங்களுக்கு நம்பர் வேணும். அதாவது என்ட்ரிஸ் வைஸாக ரிசல்ட் வேணும். உங்களுக்கு கிரேட்டர் தான் இருந்தால் கிரேட்டர் தான் ஆர் லெஸ் தான் உங்களோட கண்டிஷன் என்னவோ அந்த கண்டிஷனுக்கு ரிசல்ட் ட்ரூவாக இருந்தால் 1ன்னு பிரிண்ட் ஆகணும். இல்லை ஃபால்ஸாக இருந்தால் 0ன்னு சொல்லி உங்களுக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கமெண்ட் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா சப்போஸ் டெம்ப் லெஸ் தென் 5 அந்த ஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். எக்ஸ் லெஸ் தென் 300. ஓகே, எஸ் லெஸ் தென் 300. ஸோ அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி லெஸ் தெனா கிரேட்டர் தானா, எக்ஸ் கிரேட்டர் தென் 300. ஸோ ரிசல்ட் வந்து 0ன்னு பிரிண்ட் ஆகும். நம்ம கொடுத்துருக்க ரிசல்ட் ட்ரூவாக இருந்தால் 1ன்னு பிரிண்ட் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் 0ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். நமக்கு இங்கே வந்து 4th என்ட்ரி அண்ட் 7th என்ட்ரியில் மட்டும்தான் 1 அப்பியர் ஆகும். ரிமைனிங் என்ட்ரிஸ் எல்லாமே 0 ஆகிடும். ஓகே, இது செகண்ட் ஆப்ஷன். சப்போஸ் நம்ம மேட்ரிக்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மேட்ரிக்ஸையும் யூஸ் பண்ண முடியும். மேட்ரிக்ஸில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸ் இந்த கண்டென்ட்டை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த மேட்ரிக்ஸ் நான் ஒரு மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணுறேன். ஓகே, நம்ம வெக்டார்ஸில் பார்த்தா இப்போ மேட்ரிக்ஸ் வைஸ் ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு 3/4. ஓகே, 4/3 மேட்ரிக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, 4 rows அண்ட் 3 columns ஒரு மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த என்ட்ரியில் எந்தெந்த என்ட்ரி எல்லாம் ஓகே y is equal to y அப்படிங்கிற வெக்டாரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஒய்லேருந்து நான் எலமெண்ட் சூஸ் பண்ண போகிறேன். எப்படின்னா இந்த எக்ஸ் மேட்ரிக்ஸில் 9 அபோவ் எந்த வேல்யூலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ண போகிறேன். ஓகே, ஃபைன் எக்ஸ் கிரேட்டர் தென் 9. எக்ஸ் கிரேட்டர் தென் 9. அதுக்கு முன்னாடி நம்மளோட இதோட என்ட்ரியோட வேல்யூஸ் நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து காலம் வைஸாக தான் கவுண்ட் பண்ணும். 1 2 3 4. நெக்ஸ்ட் செகண்ட் காலம் ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து 5ன்னு வந்துடும். ஓகே, இங்கே எதில் ஸ்டாப் பண்ணியிருக்கோமோ நெக்ஸ்ட் நம்பர் இங்கே ஸ்டார்ட் ஆகிடும். ஆக்சுவலாக ரோ வைஸ் கால்குலேட் பண்ண மாட்டோம், காலம் வைஸ் தான் நம்பருக்கு எலமெண்ட்டுக்கு நம்பர் சூஸ் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். நமக்கு அந்த ஆர்டரில் தான் எலமெண்ட் அப்பியர் ஆக போகுது. பார்த்தீங்கன்னா எந்தெந்த நம்பர்லாம் கிரேட்டர் தான் இருக்குது அப்படின்னா செகண்ட் என்ட்ரி மீன்ஸ் 10.
Next one, seventh entry. Seventh entry means 5, 6, 7, yeah, 12. இந்த ரெண்டு என்ட்ரி மட்டும்தான் 9 விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நான் எக்ஸை விட 5 விட அதிகமாக இருக்க நம்பர்ஸை நான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் என்ட்ரி, ஃபோர்த் என்ட்ரி, செவன்த் என்ட்ரி. ஃபோர்த் என்ட்ரி சூஸ் பண்ணிங்கன்னா 8. ஸோ இதான் ஃபைன் ஃபங்க்ஷனோட ஆப்ரேஷன். சப்போஸ் எனக்கு எந்த ரோவில் எந்த காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இங்கே ரோ காலம். ஓகே, இங்கே 2 வேஸஸ் பில்ட் பண்ணிருக்கோம். ரோ காலம்ஸ் ஈக்குவல் டு ஃபைன் எக்ஸ் கிரேட்டர் தென் 9. ஓகே, எக்ஸ் கிரேட்டர் தென் 9. ரோ அண்ட் காலம் இந்த மாதிரி எனக்கு வேணும். அவுட்புட் வந்து இந்த மாதிரி வேணும். எனக்கு ரோ காலமில் வேணும் அப்படின்னா அதுவும் நான் டிஃபைன் பண்ண முடியும். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி, செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி, தென் தேர்டு ரோ செகண்ட் என்ட்ரி, தேர்ட் ரோ செகண்ட் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிடுறேன். இதான் நமக்கு எக்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க மேட்ரிக்ஸ் இதுதான். ஸோ இது ரோ அண்ட் காலம் செக் பண்ண போகிறோம். 9 அப்படிங்கிற நம்பரை விட அதிகமாக உள்ள நம்பர் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறோம். செகண்ட் ரோ நம்பர் 2, காலம் நம்பர் 1, 2,1. தட் மீன்ஸ் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அனதர் ஒன், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம். திஸ் இஸ் மை என்ட்ரி 12. இதான் ஃபைன் ஃபங்க்ஷனோட எக்ஸ்பான்ஷன். நெக்ஸ்ட் நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்டிஷனல் அப்படின்னா இப்படி இருந்தால் இது நடக்கும், இப்படி இல்லைனா இதுதான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூலில் வந்து ஆக்சுவலாக 35 மார்க் வந்து பாஸ்ன்னு சொல்லியிருப்போம். ஓகே, ஸ்கூலில் 35 மார்க் அப் டு 10th வரைக்கும் 35 மார்க் நம்ம பாஸ்ன்னு சொல்லியிருப்போம். யாரெல்லாம் 35 அண்ட் அபோவ் இருக்காங்களோ அவங்க எல்லாமே பாஸ். சப்போஸ் அவங்க 35 அண்ட் அபோவ் எடுக்கலனா ஃபெயில். ஓகே, இஃப் தி ஸ்டூடெண்ட் செக்யூர் மோர் தென் 35 he will be பாஸ், அதர்வைஸ் ஃபெயிலாக தான் சொல்கிறோம். ஸோ ஒரு கண்டிஷன் நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் எக்ஸிக்யூட் ஆகாமல் ஸ்டேட்மெண்ட் வந்து அதை விட எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடும். எக்ஸிக்யூட் ஆகாது, எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ அதோட ஃப்ளோ சார்ட் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, இதோட நம்மளோட இன்புட். ஓகே, திஸ் இஸ் மை அவர் இன்புட். இதுதான் மேட்லாப்போட இன்புட், மேட்லாப் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் ஒன், இந்த பாக்ஸ், இந்த டைமண்ட் பாக்ஸ் வந்து நம்மளோட ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன். ஓகே, இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். சப்போஸ் இந்த ரிசல்ட் ட்ரூவாக இருந்தால் ரிமைனிங் கமாண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ரிமைனிங் கமாண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இங்கே ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கண்டிஷன் எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடும். எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை இங்கே என்ட்ரு பண்ணுறோம். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை இங்கே என்ட்ரு பண்ணுறோம். நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட மார்க் சப்போஸ் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 35 அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 35 கொடுத்துட்டோம். சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் 20 மார்க் தான் எடுத்திருக்கான் அப்படின்னா கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். டேரெக்டாக ரிசல்ட் இந்த ப்ரோக்ராம்லேருந்து எக்ஸிட் ஆகி வெளியில் வந்து நமக்கு ஃபெயில்னு பிரிண்ட் ஆகிடும். ஸோ சப்போஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 35 இருக்குது அப்படின்னா அவன் பாஸ். ஓகே, நமக்கு பாஸ்ன்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ரிமைனிங் கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ரிமைனிங் கமெண்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இல்லை செகண்ட் கிளாஸா இல்லை தேர்ட் கிளாஸா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் 80க்கு மேலே செக்யூர் பண்ணிருக்காங்க அவங்களாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னா ஒன்ஸ் அகைன் இஃப் கமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கமெண்ட். ஓகே, இது சிங்கிள் லூப் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதுதான் இதோட எக்ஸ்பான்ஷன். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. A worker is paid according to his hourly wage up to 40 hours. ஸோ ஒரு ஒர்க்கருக்கு வந்து எப்படி சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா நார்மல் சேலரி தான் 40 மணி நேரம் வேலை பார்த்தா. ஓகே, அண்ட் 50% மோர் தென் ஃபார் ஓவர் டைம். ஒருத்தர் 40 மணி நேரம் வேலை பார்க்குறான் அவனுக்கு அப்படின்னா அவனுக்கு அஸ் யூஷுவல் நார்மல் சேலரி தான் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு சேலரி தான் கொடுப்பாங்க. சப்போஸ் அவன் 40 மணி நேரத்தை விட அதிகமாக வேலை பார்த்தான் அப்படின்னா அவனோட சேலரி வந்து 50%. ஓகே, 50% இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, 50% இன்க்ரீஸ் ஆகும் அவனோட சேலரியில் அந்த எக்ஸ்ட்ரா ஹவர்ஸுக்கு மட்டும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி நம்ம ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இஃப் கண்டிஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு வந்து இந்த இன்புட் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்துருக்கோம். ஓகே, ஒரு 3 பிளேயர்ஸ் ஆவரேஜோட வேல்யூ ஃபைன் பண்ணியிருப்போம் இன்புட் வாங்கி. அது பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கோடிங் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ப்ளீஸ் என்டர் தி நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஒர்க்டு. ஃபர்ஸ்ட் வந்து அவன் எவ்வளோ மணி நேரம் வேலை பார்த்துருக்கான் அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். ஓகே, தென் அவனோட 1 மணி நேரம் சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம என்ட்ரு பண்ணணும். அவனோட 1 மணி நேரம் சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணணும். பேஸ் ஈக்குவல்ஸ். ஸோ 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ அப்படின்னா வேலை பார்த்துருக்கிறதுக்கு டோட்டலாக எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். இதுதான் நமக்கு பேயோட வேல்யூ. தட் மீன்ஸ் அவனோட நார்மல் சேலரி. இப்போ தான் இங்கே கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். டி கிரேட்டர் தென் 40. டீங்கிறது டைம். ஓகே, இங்கே 40 மணி நேரத்துக்கு அவன் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துருக்கான் அப்படின்னா 40 மணி நேரத்தை விட அதிகமாக வேலை பார்த்துருக்கான் அப்படின்னா அவனோட ஆக்சுவல் சேலரி இது 40 ஹவர்ஸ்க்குள்ள சேலரி தான் இங்கே பேஸ் ஈக்குவல் டு பே ப்ளஸ் இந்த சேலரியை ஆட் பண்ணுறோம். ஓகே, ப்ளஸ் 50% அவனோட சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைச்சிரும். அப்போ டி மைனஸ் 40 இது சிம்பிள் கால்குலேஷன் தான். இது கால்குலேஷன் பார்த்துக்கோங்க. இந்த ஆப்ரேஷன் மட்டும் நான் எக்ஸ்பாண்ட் பண்ணிடுறேன். அவனோட 50% சேலரி எக்ஸீட் ஆகிடும். ஓகே, கூட கிடைக்கும்.
தென் ப்ரோக்ராம் எண்ட் ஆகிடுவீங்க. ப்ரோக்ராம் எண்ட் ஆகிடும். சப்போஸ் ஒருத்தன் 30 ஹவர்ஸ் தான் வேலை பார்த்துருக்கான், ஒருத்தன் 30 ஹவர்ஸ் தான் வேலை பார்த்துருக்கான் அப்படின்னா இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, இங்கேயே ஃபெயில் ஆகிடும். ஓகே, 30 ஹவர்ஸ்னா 30 கிரேட்டர் தென் 40, இந்த கண்டிஷன் ட்ரூ கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கண்டிஷன் இங்கே ஃபெயில் ஆகிட்டு உங்களுக்கு இந்த ஒரிஜினல் பே, ஆக்சுவல் பே மட்டும் தான் இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகே, இங்கே 5.2 அப்படிங்கிறது ஃப்ளோட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம், எஃப் அப்படிங்கிறது ஃப்ளோட்டு. ஸோ இந்த கமாண்ட்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகே, ஸோ டி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆல்ரெடி இந்த ஸ்கிரிப்ட் ஃபைல் நம்ம யூஸ் பண்ணி சேவ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஃபைல் டெலிட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் அகைன் நான் ஸ்கிரிப்ட் ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் இங்கே சேவ் பண்ணிக்கிறேன் ஃபைலை. நான் இந்த கோடிங் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஃபைல் எழுதணும் அப்படின்னா ஓகே, நம்ம புதுசாக தான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஆக்சுவலாக இது கமெண்ட் விண்டோவில் நம்ம கமெண்ட்டை தான் என்ட்ரு பண்ண முடியும். மேட்லாப் ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா நீங்கள் நியூ ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நியூ எடிட்டர் விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே அந்த கமெண்ட் ஆக்சுவலாக இங்கே கமெண்ட் டைப் பண்ணணும். நமக்கு டைம் கன்வீனியன்ட்டுக்காக நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுனால இந்த எரர் வந்திருக்கு. ஓகே, அந்த கமெண்ட்டை காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஃபைலை சேவ் பண்ணணும். அதாவது தனி ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக System32 உங்களோட மேட்லாப் ப்ரோக்ராம் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கோ அங்கே ஸ்டோர் ஆகும். பட் எனக்கு அங்கே ஸ்டோர் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிறேன் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக. ஓகே, நான் ஆக்சுவலாக நிறைய கோடிங்ஸ் வச்சுருக்கேன். அந்த கோடிங்கில் உள்ள இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மேட்லாப் டெமோ ஆர் ஒர்க்கர்ஸ் பே அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஒர்க்கர்ஸ் பே அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணுறேன். இதுதான் என்னோட ஃபைலோட நேம். நான் இங்கே கால் பண்ண வேண்டியது இந்த ஃபைலை தான் கால் பண்ணணும். இப்போ நான் ப்ரோக்ராம் கோடிங்கை க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் இங்கே இப்போ கமாண்ட் விண்டோவில் அந்த கோடிங்கை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ அந்த நேமை நீங்கள் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, ஒர்க்கர்ஸ் பேன்னு நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஒர்க்கர்ஸ் பே இப்படி தான் சேவ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஃபைல் ரன் ஆகாது, எரர் தான் வரும். நான் செக் பண்ணி காமிக்கிறேன், எரர் தான் வரும். ஓகே, ஸோ அன்டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த ஃபைல் எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இதுதான் கரண்ட் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். கரண்ட் டைரக்டரி ஆர் கரண்ட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஃபோல்டர் நீங்கள் சூஸ் பண்ணணும். நான் இப்போ அந்த ஃபோல்டரை இங்கே சூஸ் பண்ண போகிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஒர்க் ஆகும், அதர்வைஸ் ஒர்க் ஆகாது. ஓகே, நான் இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். PDF. ஓகே, சாரி, கரெக்டான பாத்தை சூஸ் பண்ணணும், அதர்வைஸ் ஒர்க் ஆகாது. கரெக்டான பாத்தை சூஸ் பண்ணிடலாம். ஸோ நான் ஓப்பன் பண்ண போகிறேன் ஃபைல். நான் எங்கே சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூடியூப் அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் சாஃப்ட்வேர் கைட், மேட்லாப் இந்த மேட்லாப் கோடிங் அப்படிங்கிற ஃபோல்டரில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய கோடிங்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் ஒர்க்கர்ஸ் பே நம்ம கரெக்டாக நேம் கரெக்டாக இருக்கான்னு ஒன் செகண்ட் செக் பண்ண போகிறோம். ஒர்க்கர்ஸ் பே இந்த ஃபைலை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த ஃபைலில் ஒர்க்கர்ஸ் பேன்னு சொல்லி டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கமெண்ட் ரன் ஆகிடும். ஒர்க்கர்ஸ் பே ப்ளீஸ் என்டர் தி நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஹி ஒர்க்டு. சப்போஸ் நான் ஒருத்தன் 12 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கான். அவனோட பெர் ஹவர் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 rupees அப்படின்னு சொல்லி நம்ம ஒர்க் அவுட் அலோகேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அவனோட அமௌண்ட் கிடைச்சிடும். அவனோட சேலரி ஆக்சுவலாக எவ்வளோ வரும் அப்படின்னா 120 கிடைக்கும். ஓகே, 120 rupees அப்படின்னு நமக்கு சேலரி கிடைச்சிடும். இதுதான் அவனோட ஆக்சுவல் சேலரி. சப்போஸ் இன்னொருத்தன் ஆக்சுவலாக நமக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரு 45 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டு ஸோ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணியாச்சு. இப்போ சப்போஸ் ஒருத்தன் 45 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா நான் ஒன்ஸ் அகைன் கமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒர்க்கர்ஸ் பே. ஓகே, ஒருத்தன் 45 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் வந்து அவனோட சேலரி 10 rupees per hour. ஆக்சுவலாக இப்போ சேலரியோட அமௌண்ட் அப்ராக்சிமேட்டாக நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 50% இன்க்ரீஸ் ஆகும் பர் ஹவருக்கு. ஆக்சுவலாக 40 ஹவர்ஸுக்கு 400 கிடைக்கும். அந்த 5 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ கிடைக்கும்? 5% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா
நமக்கு 10ல் 5% அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கோங்க. 475 நமக்கு கிடைக்கும். அந்த 5 ஹவர்ஸுக்கு ஒரு ஹவருக்கு 15 ரூபீஸ் சேலரி. ஓகே, பெர் ஹவருக்கு 15 ரூபீஸ் சேலரி கிடைக்கும். 50% இன்க்ரிமெண்ட் ஆகுது. 10 ரூபீஸில் 50% அப்படின்னா 5. ஓகே, டோட்டலாக 15 ரூபீஸ் கிடைக்கும் பெர் ஹவர் சேலரி. அதாவது 40 ஹவர்ஸுக்கு மேலே ஒர்க் பண்ணால் பெர் ஹவருக்கு 15 கிடைக்கும். அப்போ 5 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ உங்களுக்கு கால்குலேட் ஆகி ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, இதுதான் ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதான் ஸ்கிரிப்ட் ஃபைல். இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து லூப் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் லூப் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இதான் அவுட்லைன் பார்த்துக்கோங்க. ஃபார்ஸ் ஈக்குவல் டு, ஓகே, இதுதான் வேரியபிள். இந்த வேரியபிளுக்கு தான் நம்ம வேல்யூஸை அசைன் பண்ண போகிறோம். லூப் இண்டெக்ஸ் வேரியபிள், தி வேல்யூ ஆஃப் கே, ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஓகே, தென் லாஸ்ட் வேல்யூ. திஸ் இஸ் இன்க்ரிமெண்ட். ஓகே, இன்க்ரிமெண்ட். இதோட மேட்லாப் கமெண்ட். இந்த கமெண்ட் எல்லாம் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா இந்த அப் டு டி வரைக்கும், இப்போ சப்போஸ் 0 to 10, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 to 10 வரைக்கும் சம் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இங்கே I is equal to 1 to 10 இன்க்ரிமெண்ட் பை. ஸோ இன்க்ரிமெண்ட் வேல்யூ கொடுக்க போகிறோம். எக்ஸிக்யூட் ஆகிடும். உங்களுக்கு கேயோட வேல்யூ அப் டு 10 வரைக்கும் தான் கால்குலேட் ஆகும். மோர் தென் தட் வேல்யூ கால்குலேட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஃபாரின் லூப். இந்த கோடிங் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஓகே, யா, கோடிங்ஸ் இருக்குது. நான் கமெண்ட்டை கிளியர் பண்ணிடுறேன். ஃபார் லூப் கமெண்ட், இதுக்குள்ளே கோடிங் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன். அந்த கோடிங் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன். ஃபார் லூப் 1, கோடிங் இதே கோடிங் தான். 1 to 10 up to 3 x is equal to k squared. எனக்கு ஆட் பண்ணி 1ல் இருந்து 10 வரை, ஓகே, 1ல் இருந்து 10 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் பை 3, இன்க்ரிமெண்ட் பை 3, அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கோடிங்கை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஃபார் 1 என்ன நேமில் இருக்கோ அந்த நேமில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் 1. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 100ன்னு கிடைச்சிடும். ஓகே, ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆன்சர் 100ன்னு கிடைச்சிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1. ஓகே, 1 ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன்க்ரிமெண்ட் பை 3, இன்க்ரிமெண்ட் பை 3ன்னு கொடுத்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1, நெக்ஸ்ட் நம்பர் 4, நெக்ஸ்ட் நம்பர் 4, 4 ஸ்கொயர் 16. தேர்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 4ன்னு வந்துடுச்சு. 4 + 3 7. ஸோ 7 ஸ்கொயர் 49. ஓகே, x is equal to 49. ஸோ லாஸ்ட் வேல்யூ 7 + 3 10, 7 + 3 10, 10 ஸ்கொயர்னு வந்துடும். ஓகே, ஸோ இதான் இதோட கமெண்ட். ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதுக்கான கமெண்ட். ஸோ ஃபார் அப்படிங்கிறது கே அப்படிங்கிறது வேரியபிள், இது ஸ்டார்டிங் வேல்யூ 1, 3 அப்படிங்கிறது இன்க்ரிமெண்ட், 10 அப்படிங்கிறது லாஸ்ட் வேல்யூ. ஓகே, லாஸ்ட் வேல்யூ. இதோட கமெண்ட் ஆன்சர் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எலாபரேட்டாக பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடலாம். இப்போது கே இஸ் ஈக்குவல் டு அது என்னென்ன வேல்யூஸ் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, 1 to 10 இதான் என்னோட கேயோட வேல்யூ. ஓகே, இது ஒவ்வொரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபார் லூப் எழுதி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்கே கமெண்ட்டை நான் எழுதிடுறேன். ஃபார் கே இஸ் ஈக்குவல் டு 1 to இன்க்ரிமெண்ட் 3, 10 வரைக்கும் நான் சூஸ் பண்ணுறேன். ஃபார் லூப் எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் நான் வர ஆன்சரை சேவ் பண்ண போகிறேன். கே ஸ்கொயர்டு. ஓகே, கே ஸ்கொயர்ட். ஸோ நான் எண்டு கொடுத்துறேன். இப்போ ஃபைல் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, 1 ஸ்கொயர்டு. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் எலமெண்ட். 1 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் 16, 7 ஸ்கொயர் 49, 10 ஸ்கொயர் 100. இதுதான் ஃபார் லூப்போட எக்ஸ்பான்ஷன். ஓகே, ஸோ நீங்கள் வேல்யூஸை சப்போஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் பாசிபிள் தான். ஒன்ஸ் அகைன் நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுறேன். அனதர் எக்ஸாம்பிள். யா, சப்போஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து நம்ம மேனுவலாக என்ட்ரிஸ் வந்து மேனுவலாக கொடுத்துருந்தோம். நம்ம ப்ராப்ளம் சப்போஸ் வந்து n = k இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யூஸ் a for and loop in a script file to calculate the sum of the first n terms in this series. ஸோ சீரியஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. -1 power k into k divided by 2 power k. Execute the script file for n = 5 and n = 25. சப்போஸ் n = 5 இருந்தால் என்ன நடந்திருக்கும்? up to 5. ஓகே, ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் ஆட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் 25 நம்பர்ஸ் ஆட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இதுதான் ஸ்கிரிப்ட் ஃபைல். நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இந்த கோடிங் நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். n = ஸோ நம்பர் ஆஃப் இன்புட்ஸை நம்ம ப்ரீவியஸாக வந்து என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணோம். மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணோம். இங்கே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். சப்போஸ் நீங்கள் அப் டு 100 வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் இந்த சிங்கிள் கோடிங்கை வச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்புட்டை நம்ம கேட்டு வாங்கிடுறோம். என்டர் தி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்புட் வாங்கிடுறோம். இந்த சம்மை தான் நான் எஸ்ன்னு சொல்லி மீன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு டேர்ம் பிடிச்சிருந்தாலும் போட்டுக்கோங்க. எஸ் ஃபார் சம் நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்காக
0 நான் 0ல ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டார்டிங் வேல்யூ 0 ஃபார் k is equal to 1 to n. இந்த n எங்க இருந்து கால் பண்றோம் அப்படின்னா இங்க வாங்கியிருக்க நம்பர். ஆக்சுவலா ப்ரீவியஸா நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா இங்க n ஓட வேல்யூவா நம்ம n வேல்யூவா கொடுத்துருந்தோம். இங்க n வேல்யூவா கொடுக்கல, நம்ம இன்புட்டா வாங்குறோம். ஸோ அதனால இங்க இருந்து கால்குலேட் ஆயிடும் இந்த n ஓட வேல்யூ. s is equal to s. ஸ்டார்டிங் வேல்யூ வந்து இங்க 0 ஆயிடும். இந்த ஸ்டார்டிங் வேல்யூ 0 ஆயிடும். ரிமைனிங் ஃபங்க்ஷன்ஸை நம்ம அப்படியே இங்க கால்குலேட் பண்றோம். -1 power k into k divided by 2 power k. இது இங்க இருக்க ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் k is equal to 1க்கு வேல்யூ ஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க s அப்படிங்கிறது இந்த வர ஆன்சர் வந்து இங்க போய் ஸ்டோர் ஆயிடும். s equal to 0ன்னு சொல்லியிருக்கோம்ல, இங்க போய் ஸ்டோர் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் வேல்யூ ஃபைன் பண்றப்போ இந்த s is equal to ஆல்ரெடி இங்க 1 அப்படிங்கிறப்போ ஒரு வேல்யூ ஃபைண்ட் ஆயிடுக்கும், அந்த வேல்யூ இங்க அப்பியர் ஆகும். ஓகே, இதான் ஃபார் லூப்போட அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து எண்டுக்கு அப்புறம் f printf தி சம் ஆஃப் தி சீரியஸ் இஸ், அதோட சம் என்ன அப்படிங்கிறத பிரிண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இது. எதோட வேல்யூ இங்க f அப்படிங்கிறது ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணிருப்போம். இங்க n எதோட டேர்ம் இன்க்ளூட் பண்ண போறீங்க n, இங்க s அப்படிங்கிறது எதோட வேல்யூவை நம்ம இங்க இன்க்ளூட் பண்றோம். இந்த வேல்யூ உங்களுக்கு ஃபைனலா வந்திருக்க ஆன்சர் இங்க தான் ஸ்டோர் ஆகும். இங்க என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை தான் இன்க்ளூட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் இந்த s அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகே, இந்த ஃபைலை நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம் இப்போ. ஓகே, ஃபார் 2 நான் ஆல்ரெடி இந்த நேம்ல தான் சேவ் பண்ணியிருக்கேன். இதுதான் அதோட கோடிங். ஓகே, ஆல்ரெடி கோடிங் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் மட்டும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஓகே, ஃபார் 2 நம்ம என்ன நேம்ல சர்வ் பண்ணியிருக்கோமோ அந்த நேம்ல தான் உங்களோட ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும். அட் தி சேம் டைம் நீங்க எந்த ஃபோல்டர்ல ஒர்க் பண்றீங்களோ அந்த ஃபோல்டரை இங்கே சூஸ் பண்ணிருக்கணும், அதர்வைஸ் ஃபைல் ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ ஃபார் 2ன்னு சொல்லி நான் அந்த ஃபைல் நேம் சேவ் பண்ணியிருக்கேன். இங்கே என்டர் தி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு டேர்முக்கு மட்டும் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஓகே, n equal to 1. ஸோ நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ணலாம். n equal to 1 இருந்தால் நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்? n equal to 1. தட் மீன்ஸ் கேயோட வேல்யூ சிங்கிள் டேர்ம் மட்டும் தான் கிடைக்கும். நமக்கு ஒரே ஒரு டேர்ம் தான். n equal to 1. ஸோ -1/2 கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம். நம்ம ரைட், கேக்கு பதிலாக 1 சொல்லி சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா -1 power 1 -1 into 1. ஸோ -1 divided by 2 -0.5 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். யா, -0.5. சப்போஸ் நான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபார் 2ன்னு கொடுத்துறேன். ஃபார் ஃபங்க்ஷன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை வந்து நான் 2ன்னு சொல்லி என்டர் பண்ணுறேன். ஓகே, 2ன்னு சொல்லி என்டர் பண்ணேன் அப்படின்னா மேனுவலாக கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, மேனுவலாக கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 2 இங்கே 2 power 2ன்னு வந்துடும். ஸோ 1/2 மேபி ஆன்சர் 0வாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து -0.5, செகண்ட் வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே வந்து -2 divided by 2 power 2ன்னு கிடைக்கும். ஒன்ஸ் அகைன் 1/2ன்னு கிடைச்சிடும். ஸோ ஆன்சர் மேபி 0வாக இருக்கலாம். யா, ஆன்சர் இஸ் 0. ஓகே, சப்போஸ் நான் அப் டு 5 டேர்ம்ஸ் வரைக்கும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் 2 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5னா ஆன்சர் வந்து -0.28. சப்போஸ் நான் எனக்கு அப் டு 50 டேர்ம்ஸ் வேணும், அப் டு 50 வரைக்கும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். -0.222 and so on. So up to 500, that's also possible. Up to 500 terms or 5000 terms. Okay, 5000 terms means this one. After this stage, some stage it's a constant sequence ஆயிடுது. Okay, constant term ஆயிடும். அதான் இதுல இருந்து நம்ம அப்சர்வ் பண்ற ரிசல்ட். 50க்கும் இதே வேல்யூ தான், 5000க்கு இதே வேல்யூ தான். So next one, loop, while loop. I think this is the last one. Okay, last section of chapter 2. Situations looping needed but number of passes. Okay, suppose நீங்க இடத்துல pass command யூஸ் பண்ணனும் அப்படின்னா அதுவும் பண்ண முடியும். while conditional expression, while if. Okay, அந்த கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம். ஓகே, என்னென்ன எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. must include at least one variable, minimum one variable ஆவது இருக்கணும். must have the assigned values. Okay, execute first time at least one of the variables in the conditional expressions new value க்கு execute பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. So for example, smallest example, x is equal to 1. Okay, x is equal to 1 while x less than or equal to 15. x ஓட வேல்யூ நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். x ஓட வேல்யூ less than 15 இருக்கும்போது x is equal to 2 into x அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ண சொல்றாங்க. ஓகே, இது எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஓகே, while some conditions, எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸ் அப்ளை பண்றோம். x is equal to 1 while x less than or equal to 50. கண்டிப்பா இது 15 விட கம்மியான வேல்யூ தான். அந்த கம்மியா இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, 2 into x, 2 ஆல மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 2 கிடைச்சிடும். இந்த எக்ஸோட வேல்யூ ஒன்ஸ் அகைன் மறுபடியும் இங்கே தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, இங்கே தான் ஸ்டோர் ஆகும். அப் டு நமக்கு வந்து 8 வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, சப்போஸ் x is equal to 8 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைச்சது அப்படின்னா 8 less than 15, 2 into x போட்டிங்கன்னா 16 வந்துடும். அதோட நமக்கு ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகிடும். ஓகே, எக்ஸிட் ஆகிடும். அப் டு 8 வரைக்கும் தான் நமக்கு இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். யா, இதுதான் நம்மளோட அவுட்புட். ஸோ இந்த ப்ரோக்ராம் மட்டும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதுவும் நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கோம் மேட்லாப்ல. அதுக்காக ஸ்க்ரீனை கிளியர் பண்ணியாச்சு. while ஃபங்க்ஷன்
ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 while எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 15 அப் டு 15 வரைக்கும் இருந்தது அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். ஸோ நான் கமெண்ட் டைப் பண்ணிக்கிறேன் while 1. ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. எக்ஸ் வந்து 8 இருந்தது அப்படின்னா 2 இன்ட்டு எக்ஸ் தான் ப்ரோக்ராம் ஃபார்முலா. ஸோ 2 இன்ட்டு எக்ஸ்னா 16 வந்துடும். இதோட நமக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது, ஃபர்தராக கண்டினியூ ஆகாது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். சப்போஸ் இந்த யூனிட் 2க்கான மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆரோ ஸ்டடி சர்க்கிள் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஓகே, இந்த பிடிஎஃபாக உங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.